தமிழகத்தில் அடுத்த ஆண்டும் பீகாரில் இந்த ஆண்டும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து மத்திய அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழக அரசியல் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பதவி கொடுக்க முன் வருமா என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்களுக்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என்றும், சட்டசபை தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கும் மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கக்கூடும் என்றும் டெல்லி பாஜக மேலிடத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளது. பீகார் மற்றும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் முழு வீச்சில் தேர்தல் களப்பணியில் இறங்கிவிட்டன. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைமையில்தான் பாஜக தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் கட்சியான ஆர்ஜேடி, காங்கிரஸ் இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற உள்ளது. மேற்கு வங்கத்தில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற முடியுமா என பாஜக போராடி வருகிறது. ஆனால் பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்து விடக்கூடாது என்கிற பரிதவிப்பில் களத்தில் நிற்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். கேரளாவில் இடதுசாரிகள் ஆட்சி மீது பெரும் அதிருப்தி நிலவுவதால் காங்கிரஸ் கட்சி முழு நம்பிக்கையில் இருக்கின்றது. இந்த பின்னணியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு பீகாரிலும் அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்கள் நடைபெற உள்ளன. சட்டசபை தேர்தல் நடைபெறும் மாநிலங்களை கவனத்தில் கொண்டு மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக, தமாக ஆகியவை தொடர்ந்து இடம் பெற்றுள்ளன. இந்த இரு கட்சிகளுமே மத்தியில் அமைச்சர் பதவிகளை எதிர்பார்த்து பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றன. தற்போது பாஜக கூட்டணியில் அதிமுகவும் இணைகிறது. அதிமுகவுக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லை என்ற போதும் மாநிலங்களவையில் மட்டும் உறுப்பினர்கள் இருக்கின்றனர். இதனால் அதிமுகவும் மத்திய அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து காத்துள்ளது. அதிமுகவில் மூத்த தலைவர் தம்பிதுரையின் பதவிக்காலம் முடிவடைவதால் தமிழக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு ஏற்பட்டு உள்ளது. அத்துடன் அதிமுக கூட்டணிக்காக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பதவியை இழக்க தயாராகும் அண்ணாமலைக்கும் கூட மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் பாஜக கூட்டணியில் உள்ள தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்து வருகின்றனர். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவை நிரந்தரமாக வீழ்த்தி வீட்டுக்கு ஓய்வு எடுக்க அனுப்பி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் என பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஒத்த கருத்தோடு தேர்தலை சந்திக்க உள்ளனர். தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி பலமாக இருந்தாலும் கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் வரலாறு காணாத வகையில் ஊழல், லஞ்சம், முறைகேடு, நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு முற்றிலும் செயலிழந்து உள்ளது. கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஜாதிய மோதல் போக்கு, போதைப் பொருட்கள் புழக்கம், கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராயத்தை கொடுத்து 100 அப்பாவி பொதுமக்களை கொன்றது, சிறுமிகள், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை போன்ற சமூக சீர்கேடுகளால் தமிழக மக்களிடம் ஆளும் திமுக அரசு செல்வாக்கை முற்றிலும் இழந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக 1967ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதலாக அறிஞர் அண்ணா தலைமையில்தான் திமுக ஆட்சி கைப்பற்றியது. கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அல்ல. 1971ஆம் ஆண்டு மீண்டும் 2வது முறையாக திமுக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றினாலும் கலைஞர் கருணாநிதிக்காக மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யவில்லை. எம்ஜிஆருக்கு மக்களிடம் இருந்த செல்வாக்கே தொடர் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. எம்ஜிஆர் அதிமுக என்ற தனி கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்த பிறகு தொடர்ந்து 3 முறை திமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. எம்ஜிஆர் மறைவு மற்றும் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு ஆகியவற்றின் காரணமாகத்தான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவால்
மீண்டும் 1989ஆம் ஆண்டு வெற்றி பெற முடிந்தது. அதேபோல் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் என தொடர்ந்து 13 வெற்றிகளை பெற்றது. திமுக தொடர்ந்து 13 தோல்விகளை சந்தித்தது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரையில் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவே முடியாத நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிளவு ஆகியவற்றின் காரணமாகவே முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான 14 கட்சிகள் கொண்ட வலுவான கூட்டணியால் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறதே தவிர மக்களிடம் திமுகவுக்கு இருக்கும் செல்வாக்கால் அல்ல என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். இதனை நன்கு புரிந்து கொண்டு மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக ஆளக்கூடிய தேசிய கட்சியான பாஜக முதல் கட்டமாக பிளவுபட்டுள்ள அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவா இணைத்து பலப்படுத்தி பிறகு பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து அதில் பல்வேறு கட்சிகளை இணைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும். தமிழகத்தில் முதலாக கூட்டணி ஆட்சி அமைத்து மத்திய மாநில அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் தமிழக மக்களிடம் தடையில்லாமல் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வரும் பாஜகவின் இத்தகைய நல்ல முயற்சி வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.